அறிவியல் நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சொல்வீச்சின் நாயகர் லாரன்ஸ் கிராஸ். லாரன்ஸ் கிராஸ் எழுதிய மிக பிரபலமான புத்தகம் த யூனிவர்ஸ் ஃப்ரம் நத்திங் என்கிற புத்தகம். இவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவரை அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் இணையம் முழுவதும் இவருடைய உரை கொட்டி கிடக்கிறது. மிக பிரபலமான ஒரு வானியல் அறிஞர். இவர் இங்கிலாந்தில் நடத்துகின்ற மேடை நிகழ்ச்சிகள் மிக மிக பிரபலமானவை. அந்த மேடை நிகழ்ச்சிகளில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உட்பட பல அறிஞர்கள் சென்று கலந்து கொண்டு தொலைக்காட்சி தொடரிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். லாரன்ஸ் கிராஸ் சொல்கின்றார், ஒன்லி a socialist state can give you the real free mind to research and search the scientific truth என்று சொல்கின்றார். சோசலிச அரசாங்கம் ஒன்றுதான் உங்களுக்கு திறந்த மனதோடு அறிவியலை அணுக வைக்கும் என்பது அதனுடைய பொருள். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்றைய புத்தகம் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. இந்த புத்தகம் பீஸ் பப்ளிஷர்ஸ் என்று அழைக்கப்பட்ட அமைதி பதிப்பகம் மாஸ்கோ வெளியிட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் நெர்காசாவ் என்கின்ற அற்புத அறிஞர். இந்த வேதியியல் நூலில் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜெனரல் கெமிஸ்ட்ரி புத்தகத்தில் அதுவரையிலான, இந்த புத்தகம் 1968 வெளிவருகிறது. 1968 வரையிலான அப்போது வரை கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து வேதிப்பொருள்கள் குறித்தும் ஒவ்வொரு சாப்டர் இதிலே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தொழில்துறை வேதியியல் என்கிற ஒரு சாப்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்துறை வேதியியல் என்கிற இந்த அத்தியாயம் இன்றைக்கு உணவு பொருள் தயாரிப்பு துறை என்பது வேதியியல் துறையாக எப்படி வளர்ச்சி அடையும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த துறை ஒரு காலகட்டத்தில் 3D அச்சாக்க முறையில், அந்த வார்த்தை கவனியுங்கள், 3D அச்சாக்க முறையில் உணவு தயாரிக்கப்படும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பேசுகிறது. இயந்திரங்கள் இருக்கும். நீங்கள் சென்று அந்த இயந்திரத்திற்கு இன்னென்ன பொருள்களை சேர்த்து எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று அந்த இயந்திரத்துக்கு நீங்கள் உங்களுடைய இன்புட்டை கொடுக்க போகிறீர்கள். அது அவுட்புட்டாக உங்களுக்கு அந்த உணவுப் பொருளை கொடுக்கும் என்று இந்த புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அறிவியலை அன்றைக்கே பேசியிருக்கிறது. எவ்வளோ அற்புதமான விஷயம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சோவியத்தின் அரிய கண்டுபிடிப்பு, முதலில் ஸ்பேஸ் கிராஃப்ட், மனிதனை சுமந்து செல்லும் ஸ்பேஸ் கிராஃப்ட். ராக்கெட் வேறு, ஸ்பேஸ் கிராஃப்ட் வேறு. முதலில் மனிதனை சுமந்து செல்லும் ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடித்து அதை இயக்கி காட்டியது சோவியத் யூனியன். அது வோஸ்டோ 1 என்று அழைக்கப்பட்டது. அதனை கண்டுபிடித்து அதனை உருவாக்கி கொடுத்தவர் செர்ஜி கொரோலோவ் என்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானி. நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒரு அறிவியல் இருந்திருக்கிறது என்றால் அந்த அறிவியல் சிவப்பு தான் என்பதை காட்டும் இன்னொரு உதாரணம். இன்றைய நம்முடைய அறிவியல் அறிஞர், சோவியத் அறிவியல் அறிஞர்களில் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களின் பட்டியலில் எப்போதும் நாம் பார்க்கும் ஒரு அறிஞர் அலெக்சி அப்ரிகோசோவ். அப்ரிகோசோவ் 2003 ஆண்டில் நோபல் பரிசு பெற்றார். அப்ரிகோசோவ் வார்டெக்ஸ் என்று தனியாக ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது. ஃபெர்மி லிக்விட் தியரி என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்மொழிந்த பெருமை நம்முடைய அப்ரிகோசோவ் அவர்களை சாரும். மாஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற மாஸ்கோவினுடைய அரசு பல்கலைக்கழகத்திலே அவர் கல்வி கற்றவர். அவர் டைப் 2 செமிகண்டக்டர் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற அற்புதமான கருவி கொடுப்பட்ட முக்கிய பொருளை கண்டுபிடித்து கொடுத்தவர். ஹைட்ரோஜங்ஷன், ஹெட்ரோஜங்ஷன் என்று 2 இருக்கிறது. இவற்றை பயன்படுத்தி தான் நாம் இப்போது கணினிகளை இணைக்கின்றோம். இந்த இணைப்பிகளை வழங்கிய பெருமையும் நம்முடைய அப்ரிகோசோவ் அவர்களை சேரும். இந்த மாபெரும் அறிஞர் வெறும் இயற்பியலில் மட்டுமல்ல, மின்னணுவியல் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக்ஸ் துறையிலும் பெரிய அளவிலே புகழ் பெற்றிருந்தார். ஜப்பான் ஒரு காலகட்டத்தில் எல்லா பொருட்களையும் சிறிது சிறிதாக ஆக்கி வழங்கி கொண்டிருந்த பொழுது சோவியத் யூனியனில் பள்ளி கல்வியில் மதிய நேர வேலை திட்டம் என்பதன் மூலம் பள்ளிக்கூடங்களிலேயே முக்கியமான மின்சார பொருட்களை தயாரிக்கின்ற ஒரு முறையை உலகிற்கே அறிமுகம் செய்து கொடுத்த பெருமை மதிப்பிற்குரிய நம்முடைய அப்ரிகோசோவ் அவர்களைத்தான் சாரும். இப்போது நாம் சோவியத் யூனியனின் இந்தியாவினுடைய அறிவியலும் சிவப்பு என்பதை காட்டுகின்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். IRSTC இந்தியன் ரஷ்யன் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் என்று 1970களில் உருவாக்கி
சோவியத் இந்தியாவினுடைய அறிவியல் கொலாபரேஷன் ஒத்துழைப்பின் மூலம் இந்தியாவில் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காகவே 38 ஆய்வுக்கூடங்களை உருவாக்கி கொடுத்த பெருமை சோவியத் யூனியனை சேரும். இந்த காலகட்டத்தில் தான் அம்மை தடுப்பூசியிலிருந்து அனைத்தையும் நாமே உருவாக்கி கொள்கின்றோம். நாமே உருவாக்கி கொள்கின்றோம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு அந்த தொழில்நுட்பத்தையும் வழங்கி அது குறித்த அறிவையும் வழங்கி நாமே உற்பத்தி செய்து கொள்வதற்கான அந்த அற்புதமான வழியையும் காட்டிய பெருமை சோவியத்துகளை சாரும் என்று அர்த்தம். அறிவியலின் நிறம் சிவப்பு என்று சொல்வதில் என்ன தவறு? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.